இந்த சிருஷ்டிலேயே பாத்தீங்கன்னா எல்லாமே கடவுள் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. நம்ம கடவுளை கும்பிடணும், கோயிலுக்கு போறோம், பூஜைகள் பண்றோம். அப்ப அந்த புஷ்பங்கள் நம்ம கடவுளுக்கு படைக்கிறோம். சோ இந்த இயற்கை மூலமா இந்த கிரியேஷன்ல பூக்கள் கூட சிருஷ்டி பண்ணிருக்கு. கடவுள் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதே பூக்கள் கொண்டு போயிட்டு மறுபடியும் நம்ம கடவுளுக்கே சமர்ப்பணம் பண்றோம். ஆனா கடவுள் என்ன கேக்குறாருன்னா, நீ நான் படைச்ச இந்த பூக்கள் எனக்கு நீ படைக்க வேண்டாம். உன்னோட நல்ல குணங்களை எனக்கு பூக்களா சமர்ப்பிக்கணும் சொல்லி அஷ்ட குண புஷ்பங்களை எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு கடவுள் கேக்குறாரு. அது இது இல்லாம இந்த சிருஷ்டில நமக்கு யதார்த்தமா நம்ம செடிகள் இல்ல சீட்ஸ் கொண்டு ஒரு செடியில நம்ம அதை போட்டு தண்ணி ஊற்றி அந்த மரம் ஆயிட்டு அதுல கிடைக்கிற பூக்கள் எல்லாமே சிருஷ்டியால கிரியேஷன் ஆனது. மறுபடியும் நம்ம கடவுளுக்கு படிக்கிறதுன்றது சரி கிடையாது. நம்மளுடைய குணங்கள் மாறணும். தியானம் பண்றதுனால எந்த நிலையில நம்ம இருக்கணும், குணங்கள் ஒரு நல்ல குணமும் நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு ஒரு நாளும் நம்ம பூக்கள் மாதிரி குணத்தை நம்ம சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. மித்ர தர்மம், கருணா தர்மம், அதுக்கப்புறமா தியான தர்மம், சாந்த தர்மம், ஆரோக்கிய தர்மம், சுவாத்தியாய தர்மம், வினய தர்மம், இத மாதிரி நவவித தர்மங்கள் இருக்கு. பணத்தை ஃபுல்லா செலவு பண்ணிடுவாரு. அந்த ஊர்ல ராமருடைய கோயில் கட்டிட்டு ராமர், சீதா மாதா, லக்ஷ்மணன், ஹனுமானுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றாரு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தாசில்தார் உடனே அவரை கைது பண்றாரு. கைது பண்ணிட்டு உனக்கு என்ன உரிமை இருக்கு, எனக்கு செலுத்த வேண்டிய அந்த வரி பணத்தை வச்சு நீ இந்த மாதிரி ஊர்ல கோயில் கட்டிருக்குன்னு சொல்லிட்டு பந்தி பண்றாரு. நமஸ்தே மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா, கிருஷ்ண பகவான் உத்தர கீதையில சொன்ன ஒரு ஸ்லோகம் மூலமா நம்ம அஷ்டகுண புஷ்பங்கள் கீதா மகரந்தத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ அஷ்டகுண புஷ்பங்கள்னா என்னன்றது நம்ம இன்னைக்கு அந்த கான்செப்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். சோ இன்னைக்கு இந்த சிருஷ்டிலேயே பாத்தீங்கன்னா எல்லாமே கடவுள் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. நம்ம கடவுளை கும்பிடணும், கோயிலுக்கு போறோம், பூஜைகள் பண்றோம். அப்ப அந்த புஷ்பங்கள் நம்ம கடவுளுக்கு படைக்கிறோம். சோ இந்த இயற்கை மூலமா இந்த கிரியேஷன்ல பூக்கள் கூட சிருஷ்டி பண்ணிருக்கு. கடவுள் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதே பூக்கள் கொண்டு போயிட்டு மறுபடியும் நம்ம கடவுளுக்கே சமர்ப்பணம் பண்றோம். ஆனா கடவுள் என்ன கேக்குறாருன்னா, நீ நான் படைச்ச இந்த பூக்கள் எனக்கு நீ படைக்க வேண்டாம். உன்னோட நல்ல குணங்களை எனக்கு பூக்களா சமர்ப்பிக்கணும் சொல்லி அஷ்ட குண புஷ்பங்களை எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு கடவுள் கேட்கிறாரு. அது ஒரு கான்செப்டா நமக்கு கிருஷ்ண பகவான் உத்தர கீதையில கீதா மகரந்தத்துல இருந்து ஒரு கான்செப்டா நமக்கு கொடுத்திருக்காங்க. அது அஷ்டம்னா எட்டு விதமான புஷ்பங்கள்னா 8 விதமான குணங்கள். நமக்குள்ள இருக்கிற குணங்களை நம்ம கடவுளுக்கு சமர்ப்பிக்கணும் பூக்கள் பதிலாக சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, அஹிம்சா பிரதமா புஷ்பம். அந்த பூக்களை நம்ம கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். 2வது இந்திரிய நிகிரகம். 3வது சர்வபூத தயா புஷ்பம். 4வது சாந்த புஷ்பம். 5வது க்ஷமா புஷ்பம். 6வது தபஸ். 7வது தியானம். 8வது சத்தியம். இந்த 8 விதமான குணங்கள் கடவுளுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்றது நம்ம பண்ணும் போதுதான் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சி அன்றது நமக்கு அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். இது இல்லாம இந்த சிருஷ்டில நமக்கு யதார்த்தமா நம்ம செடிகள் இல்ல சீட்ஸ் கொண்டு ஒரு செடியில நம்ம அதை போட்டு தண்ணி ஊற்றி அந்த மரம் ஆயிட்டு அதுல கிடைக்கிற பூக்கள் எல்லாமே சிருஷ்டியால கிரியேஷன் ஆனது. மறுபடியும் நம்ம கடவுளுக்கு படிக்கிறதுன்றது சரி கிடையாது. நம்மளுடைய குணங்கள் மாறணும். தியானம் பண்றதுனால எந்த நிலையில நம்ம இருக்கணும், குணங்கள் ஒரு நல்ல குணமும் நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு
அந்த கடவுளுக்கு ஒரு ஒரு நாளும் நம்ம வந்து பூக்கள் மாதிரி குணத்தை நம்ம சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க. சோ இது ஒன்னொன்னா நம்ம வந்து டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து அஹிம்சா பிரதமா புஷ்பம். சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் தர்மம் என்னன்னா அஹிம்சா பரமோ தர்மஹா சொல்றோம். சோ எந்த ஒரு மனிதனும் இந்த பூமி மேல பிறந்தாலும் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யலைனாலும் அஹிம்சையோட இருக்கணும். எந்த ஒரு ஜீவிக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் இம்சான்றது நம்ம வந்து வாழ்க்கையில பண்ணவே கூடாது. அதுதான் வந்து பெரிய தர்மம். அந்த ஒரு தர்மத்துல நம்ம எல்லாருமே வந்து இருந்துட்டு இருக்கோமான்றது நம்ம வந்து செல்ஃப் செக் பண்ணணும் கண்டிப்பா. அது நான் தர்மத்தோட என்னோட வாழ்க்கை நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த புஷ்பத்தை நம்ம வந்து கடவுளுக்கு சமர்ப்பிக்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா தியான புஷ்பம், அதுக்கப்புறமா வந்து மித்ர தர்மம், கருணா தர்மம், அதுக்கப்புறமா தியான தர்மம், சாந்த தர்மம், ஆரோக்கிய தர்மம், சுவாத்தியாய தர்மம், வினய தர்மம், இத மாதிரி நவவித தர்மங்கள் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் தர்மமான அஹிம்ச தர்மத்தை நம்ம கடைபிடிச்சு நம்ம கடவுளுக்கு வந்து அதை சமர்ப்பிக்கணும். இங்க என்ன மாதிரி இம்சன்றது மனிதர்கள் பண்றாங்கன்னா எல்லா ஜீவிகளையும் வந்து கொன்னு அது நம்ம வந்து உணவா சாப்பிடுறது ஒண்ணுன்னா, அதுக்கப்புறமா நம்ம வந்து அசிசரிஸ் ஒரு ஜந்து தோல் அனிமல்ஸோட தோள்கள்ல வர்றது பெல்ட் ஆகட்டும், ஷூஸ் ஆகட்டும், செருப்பு ஆகட்டும், இல்லைன்னா பேக்ஸ் ஆகட்டும், பர்சஸ் ஆகட்டும், இதெல்லாமே வந்து பியூர் லெதர்ல வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு நம்ம வந்து வாங்கி அது வந்து அனுபவிக்கிறோம். ஆனா அது கூட வந்து நம்ம வாங்குறதுனால தான் அந்த ஜந்துக்கள் தோல்ல வந்து அந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாமே பண்ணி விற்கிறாங்க. அதுவும் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணோம்னா அதுவும் வந்து நம்ம வந்து கர்மா தான். அதனால எந்த ஜீவியும் நம்ம வந்து துன்பம் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி அக்சசரிஸும் நம்ம வந்து வாங்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம வந்து பட்டு வஸ்திரங்கள் நம்ம வந்து சாரீஸ் எல்லாமே வந்து பெண்கள் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டு புடவைன்னா. அந்த பட்டு பூச்சில இருந்து அது அந்த நூல் எடுத்துட்டு அது நெய்சி நம்ம வந்து அது ஒரு சாரியா ஆகட்டும், இல்லைன்னா வந்து வஸ்திரமா தோத்தியா நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதுவே பாருங்க உற்சவங்கள் நடக்குது. இப்ப திருப்பதியில பாத்தீங்கன்னா பிரம்மோற்சவம் எல்லாமே அந்த கடவுளுக்கு வந்து பட்டு வஸ்திரம் தான் வந்து சமர்ப்பணம் பண்றாங்க. சோ எப்பவுமே கடவுள் வந்து கேட்கல எல்லா அந்த ஜீவிகளை கொன்னு அதுல இருந்து வஸ்திரம் பண்ணி எனக்கு சமர்ப்பீங்கன்ட்டு. இது எல்லாமே புரிதல் இல்லாத நிலையில இது எல்லாமே மனிதர்கள் வந்து பண்றாங்க. ஆனா அதுவும் தவறுதான். நம்ம அந்த மாதிரி நம்ம அந்த பட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கர்மான்றது சேருது. அது எல்லாமே நம்ம வந்து தவிர்க்கணும். இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது எல்லாமே புரியும். ஆனா பசங்களை அவங்க வளரும் போது இந்த சொசைட்டில ஒரு ஐஃபையா இருக்கணுன்றதுக்காக அவங்க வந்து என்னதான் வந்து சைவ உணவாளரா இருந்தாலும் வந்து வெளியில ஸ்டேட்டஸ்க்காக வந்து நீ வந்து நல்ல சத்தான உணவு, நீ வந்து என்ன சொல்றது நான் வெஜிடேரியன் நீ சாப்பிடலாம், அதுதான் வந்து உனக்கு சத்து கொடுக்கும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிடுறாங்க அதனால நீ சாப்பிடுன்ட்டு சில பேரண்ட்ஸ் வந்து பசங்களே வந்து அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. ஆனா அது எல்லாமே தவறு. நம்ம எந்த ஜீவியும் இம்சை பண்ணக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிளா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப யானை பலம் சொல்றோம், யானை இருக்கு. சோ அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. அது என்ன மாதிரி உணவு எடுத்துக்குது, வெறும் சைவம் மட்டும்தான் சாப்பிடுது. அதுக்கப்புறமா வந்து ஹார்ஸ் எடுத்துக்கோங்க, நம்ம ஹார்ஸ் பவர் சொல்றோம், அது கொள்ளு மட்டும்தான் சாப்பிடுது. எவ்வளவு தூரம் வேணாலும் அது வந்து அவ்வளவு ஸ்பீடா வந்து வேகமா வந்து ரன் பண்ணிட்டே இருக்கும். இன்னும் வந்து ஆடு மாடு அதுக்கப்புறமா கேமில் ஆக்ஸ் இதெல்லாம் பாருங்க, அந்த ஜீவிகள் எல்லாமே நமக்கு வந்து வேலைகள் செய்து அது வந்து சாத்வீக உணவு தான் சாப்பிடுது. நம்ம ஒரு சின்ன கல் எடுத்து அது மேல போட்டாலே வந்து அது பயந்து ஓடிடும். அது நம்மள வந்து சேஸ் பண்ணணும்ட்டு வரவே வராது. ஏன்னா அது சாந்தமா இருக்கும். எப்படி சாந்தமா இருக்கும்னா சைவ உணவு சாப்பிட்டு இயற்கை கொடுக்குற உணவு சாப்பிடுறதுனால அதோட குணம் கூட பாத்தீங்கன்னா வந்து சாந்தமா இருக்கும். அதுவே வந்து நம்ம மாம்சாಹಾரம் சாப்பிட்டா நம்மளுடைய எமோஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு ரியாக்ட் ஆயிட்டு எப்பவுமே கோவ நிலையிலேயே இருக்கும். அடுத்தவங்களை வந்து பிளேம் பண்றது, அவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கறது, அந்த மாதிரி நிலையில இருக்கும். ஆனா இந்த அனிமல்ஸ் இந்த ஜீவிகள் எல்லாமே வந்து சைவ உணவாளரா இருந்துட்டு சாந்தமா இருக்கும். நம்ம பூமியிலேயே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சுவாதந்திரம் வந்திருக்குன்னா மகாத்மா காந்தி அந்த சாந்தி என்ற ஒரே ஒரு கருத்தால வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து
அதை அனுப்பிச்சிட்டு நம்மளுடைய நம் உலகத்திலேயே சாந்தம்ன்றது நமக்கு தேவை. அது எங்கிருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? நம்ம வீட்டுல இருந்து நம்ம சாப்பிடுற உணவுனால நம்ம அந்த குணம்ன்றது நமக்கு கிடைக்குது. நம்ம சாந்தமா இருந்தா நம்ம வீட்டுல எல்லாருமே சாந்தமா இருக்க முடியும். அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டுல, தெருவுல, அந்த ஊர்ல, அந்த நாடு முழுக்க சாந்தமான்றது நம்மளால இருக்க முடியும். யாருக்குமே சண்டைன்றது வரவே வராது. சோ இங்க அஹிம்சா தர்மம், அஹிம்சையோட நம்ம இருக்கணும். அஹிம்சா பிரதமா புஷ்பம். இது எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. உங்களுடைய அஹிம்சையோட தர்மத்தோட இருக்கிற குணத்தை எனக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க. கடவுள் ஃபர்ஸ்ட் புஷ்பமா நம்ம கிட்ட கேக்குறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா 84 லட்சம் ஜீவராசிகள்ல உன்னதமான ஆஹ் ஒரு பிறவினா நம்மளுடைய மனித பிறவிதான். இங்கதான் நம்ம முக்தி நிலை அடைய முடியும். நமக்கு தான் 6th ஆர்கன்ஸ்ன்றது இருக்கு. நம்மளால தான் யோசிக்க முடியும், நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். மற்ற ஜீவிகள் ஆகட்டும், இந்த ஜந்து சாம்ராஜ்யம், அதுக்கப்புறமா செடிகள் எல்லாமே நம்மளால அதை பாதுகாப்பா அதற்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம இருக்க முடியும். அதனால அஹிம்சா பிரதமா புஷ்பம் கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அது நம்ம செக் பண்ணணும், நம்ம அந்த நிலையில இருக்கோமா. கடவுள் இதுதான் நம்ம கிட்ட இருந்து இந்த குணத்தை நம்ம கிட்ட இருந்து கேட்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா புஷ்பம் இந்திரிய நிகிரகம். இந்திரிய நிகிரகம்னா இதுதான் பதஞ்சலி மகர்ஷி தம்மம்னு சொல்லியிருக்காரு. 2 விதமான இந்திரியங்கள் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பகிரேந்திரியங்கள், ரெண்டாவது அந்தரேந்திரியங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பகிரேந்திரியங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ். இங்க நம்ம காதால கேட்கறது, கண்களால பாக்குறது, வாயால பேசுறது, இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரு தியானம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல விஷயங்கள் மட்டுமே பார்க்கணும், கேட்கணும், பேசணும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா தியானத்துல உட்காரும் போது எண்ணமற்ற நிலை அடையணும் சீக்கிரமா. தேவையில்லாத எண்ணங்கள் இருந்தா தியான நிலைக்கு போக முடியாது. அப்ப நமக்கு எப்ப தேவையோ அப்ப மட்டும்தான் நல்ல விஷயங்கள் கேட்கணும், பார்க்கணும், பேசணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு டாட்டாய்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட இந்திரியங்களை உள்ளுக்குள்ளதான் அது இருக்கும், ஸ்டோர் பண்ணிருக்கோம். எப்ப அதுக்கு தேவையோ அப்ப மட்டும்தான் கால், கை எல்லாம் அது எல்லாமே வெளியில கொண்டு வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா அது நகருமா. சோ அந்த மாதிரி நம்ம டாட்டாய்ஸ பத்தி நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம இந்திரிய நிகிரகம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே மலையாள சுவாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்கள் போற இடத்துக்கு மனம்ன்றது போகக்கூடாது, மனம் போற இடத்துக்கு மனிதன் போகக்கூடாதுன்ட்டு ஒரு கருத்து கொடுத்திருக்காங்க. அப்படின்னா நம்ம எப்ப கண்களால தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பொருட்கள் பாக்குறோமோ, மனம் என்ன செய்யுது, அது தேவை, அங்க நான் போகணும், அது நான் வாங்கணும்ட்டு மனம் சொல்லு. அப்ப உடனே மனம் சொல்றது நம்ம மனிதர்களா இருந்து கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போறோம். நமக்கு ஏதாவது ஒரு பொருள் பார்த்தாலும் அது தேவையா இல்லையான்ட்டு யோசிக்க மாட்டோம். அது நல்லா இருக்கு, அடுத்தவங்களும் வாங்குறாங்க, நம்மளும் அதை யூஸ் பண்ணணும். அப்ப அங்க ஒரு நம்ம எல்லாருமே ஒரு கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்றோம். சோ பணம் இருக்கா இல்லையான்னு பார்க்காம ஒரு ஆர்வத்துல சில பொருட்கள் வாங்குறோம், இல்ல தேவையில்லாதது விஷயங்கள் கேட்கிறோம். இதனால என்ன நடக்குது, நம்மளுடைய கர்மா, தேவையில்லாத கர்மால நம்ம விழுந்துட்டு அதனால துக்கம் பண்றது நம்ம வாழ்க்கையில கிடைக்குது. சோ இங்க நம்ம எப்பவுமே நமக்கு இந்திரிய நிக்கிற மனம்ன்றது கட்டுப்பாட்டுக்குள்ள நமக்கு இருந்தா அதை பார்க்கவும் மாட்டோம், அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கவும் மாட்டோம். நம்ம நம்மளுடைய மனம் நம்ம கை கண்ட்ரோல்ல இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு தேவைன்னா மட்டும்தான் போயிட்டு வாங்குவோம். சில பொருட்கள் தேவை இல்லை, நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அதை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிடுவோம். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் சைக்கிள்ல போறவங்க இருந்தா அங்க நம்ம என்ன கத்துக்கணும், நம்மளுடைய குணம் இருக்கணும்னா, உடனே ஒரு ஸ்கூட்டர் இருந்தா நல்ல மனிதர்களா பிறந்தா கோரிக்கைகள்ன்றது அன்லிமிட்டடா இருக்கும். ஆனா மலையாள சுவாமி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சைக்கிள்ல போயிட்டே இருந்தா யார பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகணும்னா, 2 வீலர்ல போறவங்களை நம்ம பார்க்க கூடாது, கால் நடந்து போறவங்களை பார்த்து நம்ம கால் நடந்து போறவங்களுக்கு விட எனக்கு சைக்கிள் இருக்கு, நான் இதுல திருப்தி அடையிறேன்னு நம்ம நினைக்கணும். நடந்து போறவங்க சைக்கிள் இருக்கணும்ட்டு நினைக்க கூடாது. நமக்கு கால்கள் இருக்கு, எத்தனையோ பேர் கால் இல்லாம நொண்டியா இருக்காங்க, அதுக்கு விட எனக்கு கடவுள் கால் கொடுத்துட்டாரு. சோ காலை நடந்து நான் போகிறதுக்கு அந்த சக்தி இருக்குன்ட்டு நினைக்கணும். அதுவே 2 வீலர்ல போறவங்க 4 4 வீலர்ஸ்
கார் இருந்தா நல்லா இருக்கணும்ட்டு அந்த மனம்ன்றது அந்த வேலை செய்யாம நமக்கு டூ வீலர் இருக்கு, சைக்கிளுக்கு விட டூ வீலர் இருக்குன்ட்டு அங்கங்கேயே நம்ம வந்து என்ன மாதிரி வாழ்க்கை கிடைச்சிருக்கோ அதை நம்ம வந்து ஏத்துக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். இன்னும் நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது கிடைக்கலாம், மேபி நமக்கு ஸ்கூட்டர் கிடைக்கலாம், கார் கிடைக்கலாம். கிடைக்கும் போது அதை வந்து சந்தோஷமா ஏத்துக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற சந்தோஷம் விட்டுட்டு நம்ம இல்லாததுக்காக நம்ம வந்து இது இல்ல அது இல்லைன்னு சொல்லும் போது நம்மளுடைய மனசுன்றது அலைப்பாஞ்சுட்டே இருக்கும். அப்ப தப்புகள் செய்யணும்னு தோணும். அப்ப அங்க கெட்ட கர்மால போய் விழுவோம். மறுபடியும் அந்த கெட்ட கர்மாவை சேர்ந்துட்டே இருந்தா மறுபடியும் புனரப்பி ஜனனம். இது எல்லாமே தேவை கிடையாது. இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா நம்ம வந்து பிரசன்ட்ல வாழணும். அதுதான் வந்து சரியான குணம். அதுதான் வந்து நம்ம நல்ல விஷயங்கள், நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, சந்தோஷமான வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு இந்த பகிர் இந்திரியம்ன்றது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள நமக்கு இருக்கும்போது சரியான வாழ்க்கைன்றது நம்ம வாழ முடியும். அந்த குணத்தை நம்ம கடவுளுக்கு வந்து படைக்கணும். நான் எனக்கு வாழ்க்கையில என்ன தேவையோ அதை மட்டுமே நான் வந்து இருக்கிற அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த சந்தோஷமான குணத்தை நம்ம வந்து அந்த இந்திரிய நிகிரமன்றதை நம்ம கொடுக்கணும் கடவுளுக்கு. அது 2வது புஷ்பமா வந்து கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறமா சர்வபூத தயா புஷ்பம். இங்க சர்வபூத தயா புஷ்பம்னா அஹிம்சா பிரதமா புஷ்பம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா என்ன சர்வபூத தயா புஷ்பம்னா சர்வபூதானா இங்க வந்து ஜீவிகள் வாழ்ற வாழ்க்கை. அப்படின்னா வந்து மீன்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, பறவைகள் வாழ்ந்துட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து நம்ம வந்து சுதந்திரமா அதை வந்து அதோட வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் பிறந்திருக்கு. அது நம்ம வந்து மீன்களை தொட்டில வச்சுட்டு அது வந்து வீட்டுக்கு ஒரு வாஸ்து நல்லது, அதுக்கு நான் ஃபுட்டு வைக்கிறேன், அது நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அந்த நிலை, அந்த நினைப்புல நம்ம வந்து எதுவுமே வந்து செய்யக்கூடாது. இன்னும் வந்து அந்த பறவைகள் வந்து வீட்டுல வளர்க்கணும்னு சொல்லிட்டு கேஜ்ல வச்சுட்டு அதோட பேசுறது, அதுக்கு ஃபுட்டு வைக்கிறது. அப்ப இது எல்லாமே வந்து சர்வபூத்த தயா புஷ்பம். இது மேல நான் வந்து தயா காட்டலையான்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இப்ப வந்து ஃபிஷ் டேங்க் கிளீன் பண்றோம், அதுக்கு என்ன வந்து உணவு வேணுமோ அது போடுவோம், பறவைகளையும் கிட்டயும் பேசுவோம், அதுக்கு என்ன உணவு வேணுமோ அது நம்ம வந்து கொடுக்குறோம். ஆனா அது கேஜ்ல, இது வந்து ஃபிஷ் டேங்க்ல நம்ம வந்து அதை லாக் பண்ணிடுறோம். ஆனா அந்த மீன்கள் வந்து நதிக்குள்ள இருந்தா எவ்வளவு சாந்தமா அது வந்து ஃபுல்லா அந்த நதி ஃபுல்லா அதோட வீடுன்னு சொல்லிட்டு அது வந்து மத்தவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்றதுக்கு அடிக்கும். அதோட சுயமா வந்து அது வந்து வாழ்ற வாழ்க்கையை வந்து சந்தோஷமா ஏத்துக்கும். ஆனா இங்க நம்ம வந்து ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட் ஃபிஷ் டேங்க்ல அதை வந்து பந்தி பண்றோம். இங்க வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு ரூம்ல எல்லாமே இருக்கு. அது வந்து ரூம் பாத்தீங்கன்னா ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும். அதுல நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. பொருட்கள் ஆகட்டும், டிவி ஆகட்டும், இல்ல நம்ம வந்து ஏதாவது மியூசிக் கேட்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பெயிண்டிங், எது தேவையோ ஒரு ஒரு வேலையும் நமக்கு என்ன மாதிரி உணவு சாப்பிடணுமோ உடனே ரூமுக்கு வருது. அப்ப எவ்வளவு நாள் அந்த ரூம்லயே நம்ம அரெஸ்ட் ஆகிட்டு இருக்க முடியும்? நமக்கு உணவு கொடுக்குறாங்க, தேவையான துணிமணிகள் கொடுக்குறாங்க, ஜுவல்ஸ் கொடுக்குறாங்க, பணம் காசு இருக்கு அந்த ரூம்ல, தேவை எது வேணாலும் அந்த ரூம் சப்ளை பண்றாங்க. அப்ப அந்த ரூம்லயே நம்மளால பந்தியா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. அதே மாதிரிதான் எல்லா ஜீவிகள் சர்வபூத்த தயா புஷ்பம். அந்த ஒரு குணம் உங்களுக்கு அத வந்து வாழ்க்கையில அதோட ஸ்வேட்சையா இருக்கிறதுக்கு நம்ம வந்து வழிகாட்டியா இருக்கணும். அந்த குணம் எனக்கு சமர்ப்பீங்கன்னு சொல்றாரு கடவுள். இன்னும் வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கதை மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ராமதாஸ் ராமதாஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து முழுமையா ராமருடைய பக்தர். அவர் நிறைய கீர்த்தனைகள் வந்து பாடியிருக்காரு ராமர் மேல. இவர் வந்து என்னன்னா தாசில்தாரா வந்து வேலை செய்யறார். தானிஷா பிரபு என்ற நாட்டுக்கு வந்து தாசில்தாரா இருந்துட்டு ராமதாசர் எல்லாம் அந்த ஊர் மக்கள் கிட்ட வந்து வரி பணத்தை அவர் வந்து வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு அந்த ராஜா தாசில்தார் பிரபு கிட்ட அவர் வந்து கொடுக்கணும். அதுதான் அவருடைய வேலை. இவர் என்ன பண்றாரு ராமதாஸ்னா, எல்லார்கிட்டயும் வந்து வரி பணத்தை வந்து கலெக்ட் பண்றாரு. பண்ணிட்டு அந்த தாசில்தாருக்கு வந்து கொடுக்காம இவர் என்ன பண்றாரு, ராமர் மேல பக்தி அதிகமா இருக்கு, கீர்த்தனைகள் வந்து பாடுறாரு. அதனால நம்ம ஊர்ல வந்து அந்த ராமருடைய கோயில் இல்ல, ஏன் நம்ம வந்து கட்டக்கூடாதுன்ட்டு அந்த பணத்தை ஃபுல்லா செலவு பண்ணிடுவாரு.
அந்த ஊர்ல ராமருடைய கோயில் கட்டிட்டு ராமர் சீதா மாதா லக்ஷ்மணன் அனுமானுடைய விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்டை பண்றாரு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தாசில்தார் வந்து உடனே வந்து அவரை கைது பண்றாரு. கைது பண்ணிட்டு உனக்கு வந்து என்ன உரிமை இருக்கு, எனக்கு செலுத்த வேண்டிய அந்த வரி பணத்தை வச்சு நீ வந்து இந்த மாதிரி ஊர்ல வந்து கோயில் கட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பந்தி பண்றாரு. உடனே அந்த ஒரு நிலையில ரொம்ப இம்சை பண்ணுவாரு. அந்த ராஜா தாசில்தார் அந்த பிரபு வந்து ராமதாசரை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவார். அப்ப வந்து இவர் வந்து நிறைய கீர்த்தனைகள் பாடிட்டு அந்த ஜெயிலே வந்து ராமர் கிட்ட வந்து கீர்த்தனையா அவர் கேட்கிறார். நான் வந்து எனக்காக அந்த பணம் செலவு பண்ணேன்னா இல்ல என்னோட மனைவிக்கு குழந்தைகளுக்காக வேற யாருக்காவது நான் இந்த பணம் காசு வந்து செலவு பண்ணேன். ஊர்ல ஒரு கோயில் இல்ல, உன் மேல பக்தியால நான் வந்து உன்னோட கோயில் பிரதிஷ்டை பண்ண, உன்னை வந்து அங்க வந்து பிரதிஷ்டை பண்ண, எல்லாருக்குமே ஒரு பாக்கியம் கிடைக்கணும்ட்டு அது நான் செய்யற தவறான்ட்டு அவர் வந்து ஒரு கீர்த்தனையா வந்து பாடியிருக்காரு. அப்ப என்ன நடக்குதுன்னா தாசில்தார் தானிஷா பிரபுக்கு வந்து ஒரு நாள் வந்து கனவுல வந்து ராமர் வர்றாரு. வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கட்டில் பக்கத்துலயே டேபிள் மேல உனக்கு அந்த தங்க காசுகள் என்ன உனக்கு கொடுக்கணுமோ அது எல்லாமே நான் வச்சிருக்கேன், நீ வந்து எடுத்துக்கிட்டு ராமதாச வந்து நீ வந்து விடுதலை பண்ணுன்ட்டு. உடனே இவருக்கு முழிப்பு வந்து பாப்பாரு. பார்த்த உடனே அது கனவு. ஆனா டேபிள் மேல பார்த்தா எல்லா கோல்டன் காயின்ஸ் வந்து அங்க இருக்கும். உடனே என்ன பண்றாரு, அந்த ராமதாசரை வந்து விடுதலை பண்றாங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, ராமதாஸ் வந்து கோயில் கட்டி ராமரை பிரதிஷ்டை பண்ணி இவருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணாலும் இவருக்கு ஏன் இந்த மாதிரி கர்மான்னு கேட்கும்போது கபீர் என்றவர் வந்து ஒரு குரு அவங்க. அப்ப கபீர் வந்து முன் பிறவிகள் பாக்குறாரு. ராமதாசனுடைய பிறவி பார்க்கும்போது ஏதோ ஒரு ஜன்மத்துல அவர் வந்து கிளிய வந்து அந்த பஞ்சரத்துல அந்த கிளி கேஜ்ல வந்து அவர் வந்து பந்தி பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு 10-12 வருஷம் வந்து அந்த மாதிரி அவர் வந்து உணவு கொடுத்து அந்த கேஜ்லயே விட்டதுனால இப்ப வந்து அந்த ஒரு கர்மா அவருக்கு தீருது. சோ அந்த ஒரு 10-12 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா இவரை வந்து வெளியில கொண்டு வராரு. அதனாலதான் அந்த கர்மான்றது வந்து அவங்க வந்து அனுபவிக்கணும்.